காலை வணக்கம் மக்களே. நம்ம மை ஹீரோ அகாடமி அனிமிக்கு நம்மளையே நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு சோகமான செய்தி என்னன்னா, நம்ம மை ஹீரோ அகாடமியோட மாங்காவை இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்தோடய எண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவே பலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. மேலும் மற்றும் முக்கியமா இந்த அனிமியோட லாஸ்ட் ஃபைனல் சீசன் நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகவுமே இருக்குது. அதற்கான அப்டேட்டுமே நம்ம டிசம்பர் 21 அல்லது 22ஆம் தேதி நம்ம ஜம்ப் பெஸ்டா ஈவெண்ட்ல நம்ம எதிர்பார்க்கலாம். காத்திருப்போம். இந்த வீடியோல நான் முக்கியமா என்ன சொல்ல போறேன்னா, மை ஹீரோ அகாடமியோட சீசன் 7ஓட தமிழ் டப்பிங் எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுதான் இப்ப நாம பார்க்க போறோம். மேலும் மை ஹீரோ அகாடமியோட சீசன் 5 மாறும் இந்த வருஷம் தான் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சீசன் 5 மே மந்தும் சீசன் 6 ஆகஸ்ட் மந்த் எண்ட்ல டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ மை ஹீரோ அகாடமி அனிமியோட இந்த சீசன் 7க்கான தமிழ் டப்பிங் தான் எப்போ ரிலீஸ் ஆகும்னு எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. இப்போ அதற்கான செய்தி என்னன்னா, இத்தனைக்கு தமிழ் டப்பில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த சீசன் 7 இப்போ இந்த இயர் தான் ஜாப்பனீஸ்லேயே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்து தான் இவங்க சீசன் 7 தமிழ் டப்பிங் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இப்போ நம்ம மை ஹீரோ அகாடமியை நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலில் தமிழ் டப்பிங் பண்ணி டெலிகாஸ்ட் பண்றாங்க. இது வரைக்குமே சீசன் 6 வரைக்குமே டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா, ஒரு 3 வாரத்துக்கு முதல் தான் இப்போ நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல் நம்ம மை ஹீரோ அகாடமியை மறுபடியும் ரீடெலிகாஸ்ட், அதாவது சீசன் 1லேருந்து இப்போ மறுபடியுமே டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ நம்ம இந்த ஒரு ஓர்டர்ல நம்ம சீசன் 7மே கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஒரு பெரிய பிரேக் ஒன்று இருக்கத்தான் செய்யும். மற்றும் பெரிய ஒரு பிரேக்குக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, ஒன் பீஸ் அனிமியை சொல்லியாக்கணும். ஏன்னா இந்த ஒன் பீஸ் அனிமியை நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்லாம் இப்போ எடுத்து டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த மை ஹீரோ அகாடமிக்கு என்ன டப்பிங் டீமோ அதுதான் அப்படியே சேமா நம்ம ஒன் பீஸுக்குமே அவங்க தான் தமிழ் டப்பிங்குமே பண்றாங்க. நம்புற மாதிரி அங்க இருக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா, நம்ம லூஃபிக்கு நம்ம டெக்கோட வாய்ஸும் ராஜரோட ட்ரெஷருக்கான பைரட்ஸ்களோட ஹண்டா கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. என்னால ஒண்ணு பண்ண முடியல. சோராக்கு நம்ம ஆல்மைட்டோட வாய்ஸும் தான் நீங்க பாப்பீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கத்தி உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இன்னொரு வாட்டி இப்படி நடக்க கூடாது. இந்த பவரோட எவ்வளவு பொறுப்புங்கிறத நீ கவனமா பாத்துக்கணும். நீங்க மை ஹீரோ அகாடமில என்னென்ன வாய்ஸ்லாம் கேட்டீங்களோ அதுதான் நீங்க ஒன் பீஸ்லயுமே கேட்பீங்க. அதுவுமே ஒரு காரணமா தான் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒன் பீஸ் அனிமி தமிழ் டப்பிங் எடுத்து டெலிகாஸ்ட் பண்றதால நம்ம மை ஹீரோ அகாடமியை எனி டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன்னு தான் சொல்றீங்க. அதெல்லாமே ஒரு பொய்யான தகவல் தான். ஏனெண்டா நம்ம மை ஹீரோ அகாடமியோட சீசன் 7 தான் இப்போ தமிழ் டப்பிங்ல டெலிகாஸ்ட் பண்ணணும். இந்த சீசன் 7லயே ஒரு 21 எபிசோட் தான் இருக்கு. ஸோ இந்த 21 எபிசோடுமே அவங்க டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்றது மிகப்பெரிய வேலை எல்லாமே இல்லை. பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? ஆமாய்யா, என்னையா வேணும்? கடை எப்ப சார் திறப்பீங்க? இப்பதான் 3. ஏன் தொந்தரவு பண்ற? ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சாரி ஃபாதர் டிஸ்டர்ப். ஈஸியாக அந்த 21 எபிசோடுமே டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணலாம். மற்றும் அதோட இந்த அனிமியோட ஃபைனல் சீசன் நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆகவுமே இருக்குது. ஸோ இப்போ இந்த சீசன் 7 டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணா சீசன் 8, அதாவது ஃபைனல் சீசன் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணதுக்குமே மிகப்பெரிய கேப்பே இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான காரணம் தான். அதனால தானே இப்போ திருப்பி நம்ம மை ஹீரோ அகாடமியை சீசன் 1லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஓர்டர்லாம் நீங்கள் மை ஹீரோ அகாடமியோட சீசன் 7மே பார்க்குற மாதிரி இருக்கு. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் தான் நீங்கள் மார்ச் அல்லது பிப்ரவரியில் தான் நீங்கள் மை ஹீரோ அகாடமியோட சீசன் 7 தமிழ் டப்பிங்கே ரிலீஸ் ஆகும். மை ஹீரோ அகாடமியில் எந்த அனிமி கேரக்டர் பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மற்றும் முக்கியமாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முக்கியமான அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இந்த சேனலில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி.